கருணைநீதி நியூஸ் செய்திகள் வாசிப்பது லேகா கருணாநிதி. திமுக அரசின் சாதனை திட்டங்களை எடுத்து சொல்லி திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனுக்கு ஆதரவாக நடிகர் வாகை சந்திரசேகர் வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வி.ஜி. ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். 2 முறை அதிமுகவை தோற்கடித்து 3வது முறையாக ஹேட்ரிக் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இவருக்கு ஆதரவாக ஏற்கனவே திரைப்பட நடிகை நளினி, தொலைக்காட்சி நடிகர் நடிகைகள் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்து வரும் நிலையில் இன்று திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட JN ரோடு, காந்திபுரம் ஆகிய பகுதிகளில் திரைப்பட நடிகர் வாகை சந்திரசேகர், தொலைக்காட்சி நடிகர் நடிகைகள் ராஜ்காந்த், கணேஷ், ஆர்த்தி ஆகியோரும் இன்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். அப்போது பொதுமக்கள் வேட்பாளருக்கு மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய நடிகர் வாகை சந்திரசேகர், அரசின் திட்டங்களான பெண்களுக்கு இலவச விடியல் பயணம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் உற்சாக வரவேற்பு அளிப்பதால் திருவள்ளூர் வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது என்றும், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்பதுதான் தற்போது உள்ள நிலைமை என்றும், அதேபோல தமிழகத்தில் மீண்டும் திமுக ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்த நடிகர் வாகை சந்திரசேகர், அதிமுக வேட்பாளர் P.V. ரமணா பொய்யான புகார்களை கொடுத்தாலும் அது பொதுமக்களிடம் எடுபடவில்லை என்றும், எனவே 3வது முறையாக அதிமுகவை தோற்கடித்து ஹேட்ரிக் சாதனை படைப்பார் என்றும் தெரிவித்தார். அதுல இருக்கிற அண்ணா இருக்காங்கல்ல, திமுக ஆரம்பிச்ச அண்ணா, அவரே நாடகத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் கூட்டாளி அண்ணான்னு உன்னால சொல்ல முடியுமா? உனக்கு தில்லு இருக்கா? இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறுல நீ எங்க இருக்க? நேத்தோ முந்தானால நீ இறங்கி சைக்கிள்ல வேகமா சைக்கிள்ல போன ரசிக சந்தோஷமா உன் மேல பூ நான் இங்க வந்திருக்கின்றேன். இப்ப இங்க அவர் சொன்னது போல